எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஹோக்ராஃப்ட்ட எப்படி ரிஸ்டோர் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட பழைய ஹோக்ராஃப்ட்ட பார்த்தோம்னா, இது ஃபுல் டெப்ரான்ல பண்ணியிருந்தோம். அதனால இத கொஞ்சம் மெட்டீரியல் எல்லாம் மாத்தலாம்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண போறேன். முதல்ல மோட்டர், ஸ்பீட் கண்ட்ரோலரு, அப்புறம் சர்வோ இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் கழட்டிக்கிறோம். இந்த ஹோக்ராஃப்ட் வந்து என் தம்பி பண்ணியிருந்தான். டக் ஃபேன் வச்சு ஒரு எக்ஸிபிஷனுக்காக நாங்க ரெடி பண்ணது. அதோட பாடி பேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ அதனால் அது எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் மோஸ்ட்லி எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுற மவுண்டிங்கு, ஸ்கர்ட் பண்ணுற ஃபிக்ஸிங்கு, அப்புறமா எந்தெந்த இடத்துல தீம்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவோம் அதெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ பழைய தீம் எல்லாமே ஊற்றி எடுத்துகிட்ருக்கேன். இதோட பழைய ஸ்கீம் பார்த்தோம்னா கலர் டேப் வச்சு தான் டெப்ரான்ங்கிறதுனால அது மேலே ஒட்டி ஸோ வேணுங்க கலர் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் ஈஸியாக உரிக்க முடிஞ்சது. இப்போ பேஸில் பார்த்தோம்னா இந்த சென்டரில் இருக்க ஒரு பீஸ் வந்து ஜாயின்ஸ் எல்லாமே விட்டுருந்ததுனால நமக்கு ஏர் லீக் நிறைய ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம அதை எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறோம். அரலைட்டை மிக்ஸ் பண்ணி இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஸ்கர்ட்டோட சர்ஃபேஸ் எல்லாம் அந்த இடத்துல ஒட்டிட்டு அப்புறம் ஒரு பேப்பர் டேப் வச்சு அதெல்லாம் லாக் பண்ணிட போகிறோம். ஸோ நமக்கு என்னென்னா முடிஞ்சளவுக்கு எவ்வளோக்குள்ள ஒட்டிகிட்டு இருக்கோ அவ்வளோக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். கர்வான ஏரியாவில் வந்து அரலைட் ஸ்ட்ரென்த்து காணாது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஃபைபருக்குள்ள டபுள் டேப் யூஸ் பண்ணி அந்த ஸ்கர்ட்டை ஒட்ட போகிறோம். கர்வில் என்னென்னா நமக்கு அந்த ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி ஒட்டி விடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அது மேலே வந்து ஃபைபர் டேப் வச்சு அதை நம்ம லாக் பண்ணுறோம். இது எதுக்குன்னா நமக்கு லாங் டர்மாக யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். இப்போ அந்த பீஸை மறுபடியும் உள்ளே வச்சுட்டு நம்ம சுற்றி வந்து க்ளூ கன் வச்சு இதை ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஜாயின்ஸ்க்கு வந்து இன்கேஸ் க்ளூ கன் வந்து நல்லா சூடாக இருந்தால் நல்லது. ஏன்னா அந்த கேப் உள்ளே போய் ஃபில் ஆகி அதை ஒட்டிடும். நமக்கு மேலே இருக்க அந்த கார்னர்ஸ் மட்டும் ஒட்டுற மாதிரி பிளான் இருக்காது. அதனால் நமக்கு எந்த மாதிரி ஜாயிண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி க்ளூ கன் ஹீட்டை வச்சுக்கணும். இப்போ கீழே க்ளூ கன் முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க ஜாயின்ஸ்லேயே நான் க்ளூ கன் வச்சு கவர் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம அந்த கார்னர்ஸ் மட்டும் தான் நம்ம க்ளூ கன் வச்சு இது பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு மீடியம் ஹீட்டில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ எங்கெல்லாம் சின்ன சின்ன கேப்ஸ் ஏதாவது இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துலலாம் ஃபைபர் டேப் வச்சு ஒட்டியாச்சு. இப்போ பின்னால் இருக்க புஷருக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாஸ்ட் டக்ட் ரெடி பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா நம்ம ப்ரொப்பலரும் சேஃபாக இருக்கும், ப்ளஸ் நம்மளும் கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போது இதை ஒரு ஆக்டகன் ஷேப்பில் ஒரு டக்ட் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாஸ் அவுட்டில் ஆக்டகனுக்காக ஒரு 8 பீசஸ் கட் பண்ணிக்கிட்டேன். இதோட வித்து பார்த்தோம்னா நமக்கு 4 சென்டிமீட்டருக்கு நான் வித்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நமக்கு மோட்டர் ப்ரொப்பலர் ரெண்டுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு ரட்டர் வந்து இதில் மவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்ச டெம்ப்ளேட் வச்சு தான் நம்ம இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீஸை பக்கத்தில் வச்சுட்டு சைனை வச்சு பேசிக்காக அதை பொசிஷனில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஒட்டிக்கலாம். அப்புறம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம அரலைட் மிக்ஸ் பண்ணி அப்புறமா அப்ளை பண்ணிடுவோம். நமக்கு இப்போ வேணுங்க ஆக்டகன் ஷேப்பு கிடச்சிட்டு. இப்போ என்னென்னா நமக்கு அந்த ரட்டர் மவுண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சரில் அதில் ஸ்ட்ரென்த் எல்லாமே தேவைப்படும். ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரென்த் நம்ம கொடுக்கறதுக்காக இதில் இந்த ஸ்டிக்ஸ் மவுண்ட் பண்ணிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நம்ம வந்து எல்லாமே இப்போது சைனை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷனில் வச்சு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுக்கப்புறம் நம்ம அதை எல்லா ஜாயிண்ட்லேயுமே அரலைட் போட்டு ஸ்ட்ரென்த்து போட்டு போகிறோம். இப்போ ரட்டருக்கு நமக்கு 2 பால்ஸ் அவுட் தேவைப்படுது. ஸோ அதனால் ரட்டருக்கு வந்து அதே மாதிரி ஒரு 3.5 to 4 சென்டிமீட்டர் அந்த வித்தில் ரட்டர் பண்ணிக்கிட்டேன்.
ரட்டர் மாட்டுறதுக்கு சப்போர்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால வேறு ஹிஞ்ச் எதுவும் கிடைக்காததுனால நம்ம ஃபைபர் டேப் வச்சு ஹிஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கான்னு நம்ம எவ்வளோக்களும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் அதை விட்டுருவோம். பின்னால் இருக்க அந்த மோட்டர் மவுண்ட்ல ஸ்ட்ரக்சர் வந்து பால்சா உள்ள இப்போ எடுத்து கட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 2mm பால்சா ஷீட்டு. ஸோ என்ன தான் இது 2mm இருந்தாலும் இதுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் நம்ம அப்புறமா கூட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நமக்கு 2 சைடுக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் கிடச்சதுக்கப்புறம் மோட்டர் மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் ப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பால்ஸோடு வந்து நமக்கு ஸ்க்ரூ ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால ஸ்ட்ரென்த் இருக்காது. நீங்கள் ப்ளை இல்லை எபாக்சி ஃபைபர் இதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோட்டர் ஸ்க்ரூஸ்குள்ளே 2 ஹோலும் அப்புறம் சென்டரில் ஷாஃப்ட்டு வெளில வரும்போது இருக்கிற ஹோலும் இதில் பண்ணிச்சு. இது ரெண்டுமே நம்ம அந்த மோட்டரோட மவுண்ட் சப்போர்ட்டில் சைனோ வச்சு ஒட்டிக்கிறோம். நான் சொன்ன நமக்கு ஸ்ட்ரென்த்து காணாது அப்படிங்கிறதுனால இதில் நான் கொஞ்சம் பால்ஸோட் பீசஸ்லாம் வச்சு ஸ்ட்ரென்த் ஆட் பண்ணியிருக்கேன். மோட்டரில் கொஞ்சம் லோடு அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ப்ளை யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து காஸ்மெட்டிக் சேஞ்ச். ஸோ அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் ஒட்டியாச்சு. இப்போ இந்த மவுண்ட்டை வந்து நான் சொன்ன மாதிரி அரல் டைட் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். எதுக்குன்னா டெப்ரான் மேலே வந்து சைன் வச்சோம்னா அது மெல்ட் ஆயிடும். அதனால நம்ம வந்து அரல் டைட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தண்ணியில் யூஸ் பண்ணும்போது அது தண்ணியில் போயிடும். அதனால் இப்போ அரல் டைட் போட்டுட்டு அதை பொசிஷன் வச்சுட்டு நம்ம பேப்பர் டேப் வச்சு அதை லாக் பண்ணிட்டோம். ஸோ அது இன்னும் நல்லா ஒட்டட்டோங்கிறதுக்காக அது மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோம்னா அது செட் ஆகும்போது நல்லா ஒட்டும். இப்போ அடுத்தால வந்து பின்னால் நான் சொன்ன மாதிரி அந்த டக்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி அரல் டைட் வச்சு ஒட்டியாச்சு. இப்போ இந்த சைன் வந்து நான் அந்த மவுண்ட் கூட தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டெப்ரான் கூட யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம புஷ் ராட் ரெடி பண்ணுறதுக்காக அந்த ரட்டருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் வந்து ஒரு சீபெண்ட் மாதிரி இதை புஷ் ராட் ரெடி பண்ணுறேன். இது வந்து ஒரு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலு. ஸோ ஸ்ப்ரிங் ஸ்டீல் கூட சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகாது ஈஸியாக. நம்ம கடையில் இருக்க இந்த நார்மல் வயர் பார்த்தோம்னா ஈஸியாக பெண்ட் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பொசிஷன் வந்து மறுபடியும் ரீகெயின் ஆகிடும். அந்த ஆக்டகன் ஷீல்ட்லேயே நம்ம வந்து இப்போ சர்வோ மோட்டர் மவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டோம். அதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ இதில் தான் நம்ம சர்வோ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் மவுண்ட் பண்ணும்போது பார்த்தோம்னா கீழே சர்வோ வந்து ப்ரொப்பலரில் எங்கேயுமே டச் ஆகாது. இன்கேஸ் உங்கள் மாடலில் அந்த மாதிரி ஒரு சர்வோ மவுண்ட் பண்ணும்போது ப்ரொப்பலர் கீழே டச் ஆகாத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ரட்டருக்கு வந்து நம்ம சி பெண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொரு ராட் புஷ் ராட்டை எடுத்துகிட்டு அதில் ஜெட் பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சர்வோ ஆர்மில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த சி பெண்டையும் இந்த ஆர்முக்குள்ள புஷ் ராடையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஒரு ஷ்ரிங்க் டியூப் எடுத்துகிட்டு இந்த ராட் அது உள்ளே விட்டுட்டு இதை சூடு கொடுத்துருக்கோம். நீங்கள் சால்ட்ரிங் ராட் வச்சு கூட இதை ஹீட் பண்ணலாம். ஒன்ஸ் லாக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ட்வைன் நூல் எடுத்து அந்த ஜாயிண்ட்டில் போட்டேன். இது எதுக்கு நமக்கு அதுக்கு ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால வெளில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணதை வந்து நம்ம ரட்டரில் வச்சு பொசிஷன் பார்க்கணும். இப்போ இது எதுக்குன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு டியூபை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த ரட்டர் மேலே. ஸோ அது எந்த இடத்துல வரணுங்கிறதுக்காக தான் அந்த மார்க்கிங். இது வந்து புஷ் ராடுக்குன்னு டியூப் வரும், அது யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட பழைய ரீஃபில் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதில் ஃபிக்ஸ் ஆகும். என்னோடய புஷ் ராட் பார்த்தீங்கன்னா 1.2 mm. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரீஃபில் சைஸு உங்களுக்கு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த டியூப் மாட்டினதுக்கப்புறம் நம்ம வச்சு பொசிஷனில் கரெக்டாக பார்த்துக்கிட்டோம். ஏன்னா ஹிஞ்சஸ் நமக்கு ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். டக் ஃபேனோட இன்லெட்டை பார்த்தோம்னா நான் ஒரு 3D பிரிண்டில் ஒரு ஃபின் மாதிரி டிசைன் பண்ணி அதை நம்ம கவருக்கு யூஸ் பண்ணுறோம். எதுக்கு நான் கேஸ் கல் வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இந்த இடத்துல போயிட்டு ப்ரொப்பலர் டேமேஜ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம ஸ்பீட் கண்ட்ரோலர் வந்து பின்னால் இருக்க மோட்டர் அப்புறம் டக் ஃபேனோட மோட்டருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மவுண்டிங் இருக்க அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹோக்ராஃப்டில் பார்த்தோம்னா நமக்கு வயரிங், அதாவது பேட்டரி வந்து ஹோக்ராஃப்டோட உள்ளே தான் இருக்கும். அதனால் வயரெல்லாம் நம்ம கொஞ்சம் நீட்டாக கொண்டு போனோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஸ்லாட் போட்டு அந்த ஹோல் வழியாகவே உள்ளே எல்லாமே கொண்டு போகிறோம். அந்த வயரிங்கோட ஸ்டைல் வந்து இனிஷியலாகவே இந்த டிசைனில் இருந்துச்சு.
இப்போ அந்த ஸ்பீட் கண்ட்ரோலருக்கு வந்து நம்ம டபுள் டேப் போட்டு அந்த பொசிஷனில் ஒட்டிட்டோம். நான் இப்போ சர்வோ ஸ்பீட் கண்ட்ரோல் எல்லாருக்கோட அந்த சிக்னல் வயர் பார்த்தோம்னா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே அந்த 3 வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஸோ நமக்கு என்னென்னா பேட்டரி வந்து ஹோக்ராஃப்டோட ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு நம்ம போகிறதுனால இந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ நீட்டாக வயரிங் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஸ்கீம் மாற்ற போகிறோம். இதில் வந்து ரெட் கலர் நான் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரெப்ரான் ஒயிட்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப பிரைட்டாகவே தெரியும் நமக்கு அந்த கலர்ஸ் எல்லாமே. இது வந்து காஃபி ஸ்டிக்ஸ் வச்சு நான் பண்ண ஒரு லிட்டு. ஹிஞ்ச் வந்து 3D பிரிண்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாடல் டிசைன் பண்ணியிருக்கோம். அது டேப் போட்டு ஃபஸ்ட் பொசிஷனில் ஒட்டிட்டு அந்த லிட்டுக்கும் அந்த ஹிஞ்சுக்கும் நடுவில் நான் சைனை போட்டு ஒட்டிட்டேன். ஸோ இது வந்து லாக் நட். லாக் நட் வந்து நமக்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால கலராமல் இருக்கிறதுக்காக இந்த நட்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஹிஞ்சஸை மாட்ட போகிறோம். இந்த லாக் நட் வந்து இப்போ நம்ம ரொம்ப ஃபுல் டைட்லேயும் வைக்க மாட்டோம், ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஓப்பனிங் க்ளோசிங்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த பொசிஷன்ஸ்லாம் நம்ம டேப் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கிம்மிங் கொடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் அந்த இடத்துல டேரெக்டாக பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஒரு கேப் மாதிரி 3Dயில் பிரிண்ட் பண்ணிவிட்டு அது எதுக்கு இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தா இந்த பக்கத்தில் அந்த வயர் எக்ஸ்போஸாக இருக்கிறது நம்ம கவர் பண்ணுறதுக்காக பண்ணேன். ஸோ சிமெட்ரிக்காக இருக்கட்டுமேங்கிறதுக்காக 2 சைடும் அதை வச்சுருக்கோம். ஸோ சர்வ் எல்லாமே இப்போது ஒர்க் ஆகுது. நம்ம மவுண்டிங் எல்லாமே வைப்ரேஷன்லாம் செக் பண்ணியாச்சு. ஹோக்ராஃப்ட் மறுபடியும் பழைய கண்டிஷனில் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ட்ரிஃப்ட் ஆகும். இது வந்து ஆன்போர்ட் கேமரா அது மேலே வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணது. இதில் நம்ம சர்வோ மூவ் ஆகுதுலாம் நீட்டாக பார்க்கலாம். அது எந்த சைடு திரும்பும்போது நமக்கு எப்படி ஹோக்ராஃப்ட் திரும்புது அப்படிங்கிறத. இப்போ இந்த வயரிங் அந்த அப்புறம் இந்த ஸ்பீட் கண்ட்ரோலர் ஸ்கூல் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் கொஞ்சம் இடத்துல கவர் பண்ணுற பிளானில் இருக்குது. பட் அது டிசைன் கரெக்டாக இன்னும் செட் ஆகுதுனால இன்னும் பண்ணலை. பட் ஹோக்ராஃப்ட் இப்போது பர்ஃபெக்ட் கண்டிஷன் எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதோட மென்யூவர் எல்லாமே நல்லாவே இருக்குது. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.